வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் சரத்குமார் அவர்களை ஈஸியாக சந்திப்பதற்காக அவருடைய ஆதரவாளர்களுக்கு கையில் பச்சை குத்திய சம்பவம் அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க என்ன தகவல், அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தினால் என்னை ஈஸியாக நேரடியாக சந்திக்கலாம். நடிகர் சரத்குமார் புது யோசனை. சென்னையில் நடைபெற்றுள்ள தனது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற ரசிகரிடம் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தியுள்ளுமாறு நடிகர் சரத்குமார் அறிவுறுத்துள்ளார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சரத்குமார் தனது சிந்தனைகளை திடீரென தோன்றிய யோசனைகளை இந்த பச்சை குத்தும் எண்ணம் என்றும் நாட்டாமை குடும்பம் எனக்கு பச்சை குத்தி கொள்ளும் நமது குடும்ப அடையாளமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தும் கொள்பவருக்கு எப்போது வேண்டுமானால் தன்னை வந்து நேரில் சந்திக்கலாம் என்றும், தன்னை சந்தித்த ஒருவருக்கு கையில் இருக்கும் இந்த பச்சை குத்து ஒரு கிரீன் கார்டு போல செயல்பட்டு நேரடியாக சந்திக்க உதவும் என்று கூறியிருக்கிறாங்க. அனைவருமே கட்டாயமாக பச்சை குத்த வேண்டும் என்பதில் விருப்பம் உள்ள ரசிகர்கள் மட்டுமே குத்தி கொள்ளலாம் என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. தான் பச்சை குத்துவதற்கான காரணம், தற்போது திரைப்பட படப்பிடிப்பில் ஷூட்டிங்கில் இருப்பதால் தான் இன்னும் பச்சை குத்தி கொள்ளவில்லை என்று படப்பிடிப்பு முடிந்த பிறகு தானும் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தி கொள்வோம் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் அந்த செய்தி சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு சரத்குமார் மீது நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவித்து வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.